அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உள்பட எல்லா நாடுகளும் நமக்கு தெரியும். இதில் விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நம்முடைய தகவல்கள் எல்லாமே எல்லா நாட்டுக்குமே சப்மிஷன் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்காவை தவிர. அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நேர்காணல் வைப்பாங்க. அந்த நேர்காணலில் தான் நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை பரிசோதிப்பாங்களா, பரிசோதிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க நேரடியாக சில கேள்விகளை கேட்பாங்க. என்ன கேள்விகளை கேட்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க எதை வேணாலும் கேட்கலாம். ஒரு 1 கேஜி கோல்டு போட்டு இருப்பார். அதாவது இந்த பிரேஸ்லெட்டு அது இதெல்லாமே அதுவே 1 கேஜி வரும். கழுத்துலலாம் போட்டு இருப்பார். மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் விசா அப்ளை பண்ணும்போது அது நிராகரிக்கப்பட்டது. எந்தவித காரணமும் இல்லை, சாரி அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 2வது முறை அப்ளை பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணாங்க, 3வது முறை அப்ளை பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா உடைய விசா சட்ட விதிமுறைகள்லாம் டோட்டலாக மாறி இருக்கு. அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. பொருளாதார நிபுணர் ஒரு குறிப்பெடுத்து இதை பற்றி சொல்லியிருந்தாரு. 16,500 இன்ட்டு 10,000 அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும், அதை தாண்டி ஒரு மாசத்துக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்ற ஒரு கணக்கை பார்த்தாரு. எந்த வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டிப்பாக இதுக்கான முழுக்க இதில் இருக்கிற அக்குவேர் ஆணிவர் எல்லா விஷயங்களும் எல்லா நாட்டுடைய விசா பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தொடர்பு என்ன அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக மீண்டும் தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பல பேர் விசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உள்பட எல்லா நாடுகளும் நமக்கு தெரியும். இதில் விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ராசஸிங் எப்படி இருக்குது. இப்போ எல்லா நாட்டுடைய விசாவும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நம்முடைய தகவல்கள் எல்லாமே எல்லா நாட்டுக்குமே சப்மிஷன் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்காவை தவிர. அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நேர்காணல் வைப்பாங்க. அந்த நேர்காணலில் தான் நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை பரிசோதிப்பாங்களா, பரிசோதிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க நேரடியாக சில கேள்விகளை கேட்பாங்க. என்ன கேள்விகளை கேட்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க எதை வேணாலும் கேட்கலாம். முக்கியமாக அவங்க கேட்க போகிற கேள்விகள் எல்லாம், நீங்கள் ஏன் போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எத்தனை நாள் தங்க போகிறீங்க, எங்கே எப்படி செலவு பண்ண போகிறீங்க, இந்த செலவுக்கு யார் காசு கொடுக்க போகிறாங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கேட்டாலும் இந்த ஆதாரங்களோ மற்ற விஷயங்களோ அவங்க பரிசோதிப்பாங்களான்றது தெரியாது. ஏன்னா இப்போ என்னுடைய நண்பருக்கு விசா அப்ளை பண்ணும்போது ஒரு பிரச்சனை வந்தது. எப்படின்னா, அவர் இங்கே பெங்களூரை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். அவர் இன்கம் டேக்ஸே வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் கட்டக்கூடியவர். அது எல்லாமே இருக்கு. அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டு, அவர் டேக்ஸ் ஃபைலிங்கு எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் கையிலேயே ஒரு கேஜி கோல்டு போட்டு இருப்பார். அதாவது இந்த பிரேஸ்லெட்டு அது இதெல்லாமே அதுவே 1 கேஜி வரும். கழுத்துலலாம் போட்டு இருப்பார். மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் விசா அப்ளை பண்ணும்போது அது நிராகரிக்கப்பட்டது. எந்தவித காரணமும் இல்லை, சாரி அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 2வது முறை அப்ளை பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணாங்க, 3வது முறை அப்ளை பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர், அவரும் ரியல் எஸ்டேட்டு, அவரும் என்னுடைய நண்பர், அவரும் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சிஎம்ஆர் கல்லூரியுடைய நிறுவனத்துடைய உறவினர், பெரிய அளவில் இருக்கிறாங்க. அவருக்கும் நிராகரிக்கப்பட்டது. என்ன ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டதுன்னா, இவங்க அமெரிக்கா போனால் திரும்பி வருவதற்கான உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அவங்க சரி பார்க்கல, பரிசோதித்து பார்க்கல. ஆனால் வேறு நாட்டில் கனடா ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், யூகே ஆகட்டும், வேறு எல்லா நாட்டிலையும் அவருக்கு விசா கிடைச்சிது, போயிட்டு வந்தார். ஏன்னா அங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸு தான் பரிசோதிப்பாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக இப்போ ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த நாட்டுக்கு நீங்கள் பயணம் பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொன்று
நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு எந்த விதமான உண்மையும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட அதை நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கும் தயார் இல்லை. அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை பரிசோதிக்கிறதுக்கும் அவங்க தயாராக இல்லை. அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இந்த முடிவு பண்ணாங்கன்றத இன்னைக்கு வரைக்கும் நம்ம அலசி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது பற்றி இந்தியாவும் கொஞ்சம் பேசி பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ என்னுடைய நண்பர் போல பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அமெரிக்காவில் வந்து குடியுரிமையோ அகதி இதுவோ கிளைம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு விருப்பம் இல்லாதவங்க. அவங்க வந்து டூரிஸ்டாக போகணும், இல்லை பிஸ்னஸாக போகணும், சில பேரை பார்க்கணும் வரணும் அப்படின்ற எண்ணத்துல தான் பயணிக்கிறீங்க. அது உறுதியான தகவல். ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா உடைய வீசா சட்ட விதிமுறைகள்லாம் டோட்டலாக மாறி இருக்கு. அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இமிகிரேஷன் ஆஃபீஸர் அவங்க வந்து எதுக்காக நிராகரிக்கிறாங்கன்றதே தெரியாம உங்களுக்கு ஒரு படிவத்தை கொடுப்பாங்க. அந்த படிவத்தில் மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருவாங்க. திருப்பி மறுபடியும் ரீஅப்ளை பண்ணும்போதும் ரெஃப்யூஸ் பண்ணியா இன்னொரு படிவத்தை கொடுப்பாங்க. மறுபடியும் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் எத்தனை முறை ரீஅப்ளை பண்ணலான்றதெல்லாம் தெளிவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். இப்படி ரீஅப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து 16,500 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அது இல்லாமல் கொரியர் சார்ஜஸ் தனியாக கட்டணும். பிறகு நீங்கள் இந்தியாவிலேருந்து 5 இடத்துல தான், அதாவது என்னென்னா சென்னை, கல்கட்டா, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், இந்த 5 இடத்துல தான் அமெரிக்கா விசா தூதரகம் இருக்குது. இங்கே தான் நீங்கள் பயணம் பண்ணணும். நிபுணர் வந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து எடுத்து சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, குறைந்தபட்சம் ஒரு 10,000 அப்ளிகேஷன் அவங்க வந்து விசா, அது வந்து B1 B2வாக இருக்கலாம், மற்றபடி அது H1 H2, அப்புறமா டிபெண்டன்ட் விசா, இந்த மாதிரி பல தரப்பட்ட விசாக்கள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஒரு 10,000 வரும். இந்த 10,000 அப்ளிகேஷன் ஒரு நாளைக்கு அவங்க, அதாவது 5 நாள் வந்து அவங்க பார்ப்பாங்க. சனி ஞாயிறு பார்க்க மாட்டாங்க. சனி ஞாயிறு வந்து பயோமெட்ரிக் இருக்கும். பொருளாதார நிபுணர் வந்து ஒரு குறிப்பெடுத்து இதை பற்றி சொல்லியிருந்தாரு. 16,500 இன்ட்டு 10,000 அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும், அதை தாண்டி ஒரு மாதத்துக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்ற ஒரு கணக்கை பார்த்தார். அதாவது இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த நாட்டை மேம்படுத்தணும், அந்த நாட்டு மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படையில் அவர் ஏதோ கொள்கை மாற்றங்கள்லாம் செய்தார். வரி விதிப்பெல்லாம் போட்டாருன்றது நீங்கள் அறிந்த விடயம்தான். இதில் என்ன நடந்துச்சுன்னா, முதல் நாளே அவர் என்ன சொன்னார்னா, 24 மணி நேரத்தில் $1 ட்ரில்லியன் நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், சேவ் பண்ணியிருக்கிறோம். $1 ட்ரில்லியன். இப்போ அந்த மாதிரி சேவிங் பண்ணும்போது, இப்போ அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அமெரிக்கானா ஒரு, அதாவது சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி, அமெரிக்கான்றது ஒரு விண்ணுலகத்துக்கு போகிற மாதிரி தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அமெரிக்கா விசா கிடைச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகுது. ஏன்னா ஒரு எழுதப்படாத சட்டமாக அமெரிக்கா விசா கொடுத்தா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுடைய விசாவும் கிடைக்கும்ன்றது ஒரு இது இருக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அமெரிக்கா விசா நிராகரிக்கப்பட்டால் மற்ற நாட்டுடைய விசாவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம நாடு வந்து ரொம்ப ஏழை நாடு. அமெரிக்காவை கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய $86, நம்ம வந்து $86 கொடுத்தா தான் $1, அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது. நம்ம மக்கள் ஏன் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்கிறாங்கன்னா, அந்த பணம் தான், டாலர்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த டாலரில் நிறைய பொருள் ஈட்டலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இந்தியாவில் நிறைய வீடுங்க வாங்கிக்கலாம், சொத்துங்க வாங்கிக்கலாம், அங்கேயும் சொத்து சேர்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்தில் போகிறாங்கன்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஆனால் குறிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலும் ஒரு பயமும் அச்சத்தில் தான் இந்தியர்கள் வாழ்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க. அதாவது என்னென்னா, சட்டப்படி வேலை செய்கிறவங்க கூட ஒரு அச்சத்தில் வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய $1 ட்ரில்லியன் ஒரே நாளில் வந்ததுன்னு சொன்னது இப்போ ரொம்ப கீழே இறங்கி போயிருக்கு. ஷேர் மார்க்கெட் விழுந்திருக்கு, பல பிரச்சனைகள் வந்திருக்கு. மக்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் சொல்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி யார் பேச போகிறாங்க? நான் பேசுறதுனால பெரிய விளைவுகள் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. நான் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து
ஒரு நாளைக்கு 10,000 அப்ளிகேஷன் அவங்க பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் அதில் 75% நிராகரிக்கப்பட்டா அது நம்ம மறுபடியும் கட்டணும். மறுபடியும் 16,500 கட்ட வேண்டியிருக்கும். மறுபடியும் நிராகரிச்சா மறுபடியும் 16,500 கட்டப்படும். அது எத்தனை முறை நிராகரிக்கிறாங்கன்றது தெரியாது. எத்தனை முறை உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த நிலைமை மாறணும்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு வேண்டுகோள கூட வைக்கிறேன். ஏன்னா, டாக்குமெண்ட் அடிப்படையில பார்த்துக்கிட்டும், வெரிஃபை பண்ணட்டும். வெரிஃபை பண்றதுக்கான ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்க ஒரு வாய்ப்பு குடுக்கணும். வாய்ப்பு குடுத்தா என்னன்னா, இங்க பல நல்லவர்களுக்கு விசா மறுக்கப்படுவது நிறுத்தப்படும்ன்றது என்னுடைய கருத்து. இதை யார் வேணாலும் எப்படினாலும் எடுத்துக்கலாம். எனக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா, எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இருக்கிறத இருக்கிறபடி இந்திய மக்கள் சார்பாக இந்த கருத்த நான் பதிவிடுறேன். முக்கியமா அந்த பொருளாதார வல்லுநர் சொல்லியிருக்கிறபடி, இப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அந்நிய செலாவணி பணம் டாலர்ஸ்ல. இப்போ நீங்க அமெரிக்கால போயிட்டு இந்தியன் எம்பசில வந்து நீங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, அங்க அமெரிக்கன் டாலர் தான் கட்டணும். இந்திய ரூபி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்தியால இருக்கிற எல்லா நாட்டுடைய தூதரகமும், அதாவது இமிகிரேஷன்ல நீங்க விசா வாங்க அப்ளை பண்ணா, நீங்க வந்து அவங்களுக்கு டாலர்ஸ்ல தான் பணம் கட்டணும். டாலர்ஸ்ல தான் வாங்குவாங்க. எந்த நாடா இருந்தாலும். அவங்க நாட்டுல வந்து டாலர்ஸ்லயும் வாங்குவாங்க. நம்ம நாட்டிலயும் டாலர்ஸ்ல வாங்குவாங்க. ஆனா, நம்முடைய இந்திய பணத்த யாரும் வாங்க மாட்டாங்க. இத நீங்க கருத்துல எடுத்துக்கணும். ஏன்னா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்முடைய அரசியல் கொள்கையும், நம்முடைய பொருளாதார வல்லுநர்களும், நம்ம நாட்ட மேம்படுத்துறதுக்கும், நமக்கான ஒரு உயர்வான ஒரு வழிய உருவாக்குறதுக்கும், பொருளாதாரத்துல மேம்படுறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? நமக்கு மனிதாபிமானம் ரொம்ப அதிகம். நம்ம யார் வந்தாலும் விசா குடுப்போம். நிராகரிக்க மாட்டோம். இன்னொன்னு சொல்லப்போனா, மனிதாபிமான அடிப்படையில கண்டிப்பா அவங்களுடைய அ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். எல்லாமே நடக்கும். ஆனால், இத ஒரு சில நாடுகள் கடைப்பிடிக்கிறாங்களா? அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த பதிவு என்னன்னா, என்னுடைய நண்பர்களுக்கு நடந்த ஒரு இப்போ அந்த விசாவுடைய நிலைப்பாடையும், அதனால நீங்க யாராவது வெளிநாட்டுக்கு, அதாவது அமெரிக்காக்கோ, வெளிநாட்டுக்கு போனோம்னா, ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலனை பண்ணி பாருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள அவங்ககிட்ட சொல்லுங்க. எந்த வெளிநாட்டுக்கு போணும்னாலும், உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டிப்பா இதுக்கான முழுக்க இதுல இருக்கிற அக்குவேர், ஆணிவேர் எல்லா விஷயங்களும் எல்லா நாட்டுடைய விசா பெறுவதற்கான வழிமுறைகள உங்களுக்கு சொல்லுவேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு சொல்றேன்றத தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தொடர்பு எண் 9448061555. யார் எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல குறுஞ்செய்தி போட்டீங்கன்னா கூட நானா கூப்பிடுவேன். இந்த தகவல உங்ககிட்ட பரிமாறுறதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.